ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் காத்திருப்பு முடிவுக்கு வரும்னு என் தெய்வம் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீங்க? எதற்காய் காத்திருந்து நெடுநாட்களாய் ஆகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் காத்திருப்பு முடிவுக்கு வரும்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க அப்படியே ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தில் ஒரு 4 காரியத்திற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. வெளிச்சத்திற்கு காத்திருந்தோம், அது மாத்திரமல்ல பிரகாசத்திற்கு காத்திருந்தோம், இன்னும் சொல்லணும்னா நியாயத்தீர்ப்புக்கு காத்திருந்தோம், இரட்சிப்புக்கு காத்திருந்தோம். இப்படி 4 விதமான காத்திருந்தோம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட ஒரு அனுபவத்தை போல ஒன்றுமே செய்ய முடியலையே, எல்லாமே ஒரு ஸ்தம்பித்து போனதாக இருக்கிறது. முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் முயற்சியில் பலன் இல்லை, எல்லாமே ஒரு இருண்ட ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு வெளிச்சத்திற்கு காத்திருந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவனே வெளிச்சமாய் மாறி தேவனே உங்களை வழிநடத்துகிறவராக அவர் என்ன செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். பிரகாசத்திற்கு காத்திருந்தோம் அப்படின்னா தேவனுக்காக, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையின் காரியத்திற்காக எல்லாத்துலையும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருந்தோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு ஸ்தம்பித்து போன நிலைமை, எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு தடைப்பட்டு போன நிலைமை, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு முடங்கி போன நிலைமை. இப்படி தானே நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எதற்கு காத்திருக்கிறீங்க? பிரகாசத்திற்கு காத்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு உயர்வுக்காய் காத்திருக்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு உயர்வுக்காக, பதவி உயர்வுக்காக, இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் காத்திருப்புக்கு தான் முடிவு வரும்னு ஆண்டவர் பேசுகிறார். நியாயத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறவர், முடிவை உண்டு பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நியாயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. இதை தான் ஆவியானவர் காண்பிக்கிறார். ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு அநியாயமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பட்சத்தில் நியாயம் இருந்தாலும் நியாயம் நடக்காததை போல, அநீதியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை போல, உங்கள் சுற்றில் ஒரு அநீதியான காரியமே நடக்கிறதை போல இருக்கிற நிலைமையில தான் இருக்கிறது. ஆனாலும் இதற்கு ஒரு முடிவை தருவேன் சொல்லுகிறார். இரட்சிப்புக்கு காத்திருந்தோம் என்று 4வது சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாத நிமித்தம் பல பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறீங்களா அல்லவா? இன்னைக்கு அநேக கணவனாக ரட்சிக்கப்படலையேங்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, மனைவி ரட்சிக்கப்படலையேன்னு எதிர்பார்ப்பு, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே எதிர்பார்ப்பு, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலையே எதிர்பார்ப்பு. யார் யார் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்கள் காத்திருப்புக்கு முடிவுக்கு வருதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் கூட யார் யார் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் ஜெப விண்ணப்பத்தை கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நம்ம இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களை ஆண்டவர் சந்திப்பார். நிச்சயமாய் சவுலை சந்தித்தது போல, நிச்சயமாய் சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றினது போல நீங்கள் காத்திருக்கிறவர்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள், யாருடைய ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறீர்கள், வேற எழுதுங்க, ஜெப குறிப்பை எழுதுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப குறிப்பை நாங்கள் நிச்சயமாய் பார்த்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே இணைந்து ஜெபிப்போம். உங்கள் காத்திருப்புக்கு முடிவு வருதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல காத்திருப்புக்கு முடிவு வரும்னு சொன்னீங்களே, அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.